அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை என்பது மிக மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு நேரம். அமாவாசை அப்படின்னாவே மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய திதி. அது மிக மிக முக்கியமான நம்முடைய முன்னோர்களுக்கான வழிபாட்டிற்குரிய நாள். அந்த நாளில் நம்மளுடைய முன்னோர்கள் நம்முடைய வாரிசுகள் என்ன செய்கிறாங்க, நமக்கு நன்றி சொல்கிறாங்களா, நம்மளை நினைக்கிறாங்களா அப்படின்றதுக்கான ஒரு நாள் தான் இந்த அமாவாசை அப்படின்றது. அமாவாசையில் செய்யக்கூடிய அந்த திதியில் செய்யக்கூடிய முன்னோர்கள் வழிபாடு அல்லது முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம் எதுவாக இருந்தாலும் மிக முக்கியமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வேதங்கள் சொல்லுது. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த அமாவாசை என்னைக்கு வருது அப்படின்னு சொன்னால் 24/7/2025 அதிகாலை 3 மணிக்கு ஆரம்பிக்குது. இது முடிகிறது 25/7/2025 அதிகாலை 1:45 மணி நேரத்துக்கு முடியுது. எனவே நம்ம அமாவாசையை அனுஷ்டானம் செய்கிறது, கடைபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் 24/7/2025 வியாழக்கிழமை தான் அமாவாசையை நம்ம கடைபிடிக்க போகிறோம். அதாவது நாளைக்கு அமாவாசையை கடைபிடிக்கக்கூடிய நாள் நட்சத்திரங்கள். அந்த நாளில் முக்கியமாக செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வீட்டை சுத்தம் செஞ்சு வீட்டில் விளக்கு வைக்க வேண்டியது மிக மிக முக்கியம். காலையில் அந்தி சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. காலை மாலையில் விளக்கு ஏற்றி பெரியோர்கள் முன்னோர்களை நாம் நினைக்கணும். முன்னோர்களை நினச்சி நம்ம நன்றி சொல்லணும். நம்ம முன்னோர்கள் அதாவது நம்மை வளர்த்து ஆளாக்கிய நம்முடைய பெற்றோர்களோ அல்லது இன்னும் அவர்களுடைய பெற்றோர்களோ யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய செய்த உதவிக்காக நாம் ஒரு 10 நிமிஷம் மனதில் நினச்சி அவங்களுக்கு நன்றி சொல்லும் பொழுது அதுதான் போய் சேருது. உலகத்தில் என்னதாச்சும் சொல்லுவோம், ஆடை அணிகலன் ஆடம்பரங்களை ஆண்டவன் விரும்புவதில்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மனசார நாம் நினைக்கக்கூடிய அந்த நினைவு மிக, அதாவது இறைவனுக்கும் நமக்கும் இடையில் எந்த திரையில்லாமல் போகும். அந்த மனசால் நினைக்கக்கூடிய நினைப்பு அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள் சொல்லுது. அதே மாதிரி தான் நம்மளுடைய முன்னோர்களை நினச்சி அவர்கள் செய்த நம்மை பெற்று வளர்த்து நம்மை ஆளாக்கியதற்காக அவருக்கு நாம் நன்றி சொல்லும் பொழுது அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அதாவது அவங்க எதிர்பார்க்குறது உணவு, உடை இதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கல. அவங்க நம்மளை நினைக்கிறாங்களா, நம்முடைய சந்ததிகள் நினைக்கிறாங்களா அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். எனவே அந்த நாளில் நாம் செய்ய வேண்டியது அப்படின்னு சொன்னால், அந்தி சந்தி 2 வேளைகளிலும் விளக்கு வீட்டில் ஏற்றி அந்த நேரத்தில் தெய்வத்துக்கு நன்றி சொல்லி முன்னோர்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஒரு நிமிடம் மௌனமான தியானம் செஞ்சு அவங்கள மனக்கண்ணில் கொண்டு அவர்களுக்கு நன்றி சொல்லி, அவர்கள் செய்த காரியங்களுக்கு நன்றி சொல்லி, இறைவா இவர்களை நீங்கள் சொர்க்கத்தில் நுழைய வைங்க, இவங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் இவங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் மிக சந்தோஷம் அடைகிறார்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்ய வேண்டியது அப்படின்னு சொன்னால் காலையில் முதல் வேலை. 2வது தர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எள்ளு தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம தர்ப்பணத்துக்கு போகிறதுக்கு வசதி இல்லாதவங்க இப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வீட்டிலே சுத்தமான தண்ணியை செப்பு பாத்திரத்தில் வச்சு கையில் எள்ளு வச்சு அதில் தண்ணி ஊற்றி அந்த செப்பு பாத்திரத்தில் கையில் தண்ணியை ஊற்றி முன்னோர்களுக்கு நாம் இதை சமர்ப்பணம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சா போதும். தாயுமானவரும் சொல்கிறாரு, நெஞ்சே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள் நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆத்மாந்தமாக நினைக்கக்கூடிய அந்த நினைவு நம்மளுடைய தெய்வங்களாகட்டும் முன்னோர்களாகட்டும் நிச்சயமாக சென்று சேரும். அப்படின்னு அவங்களுக்கு இந்த ஆத்மார்த்தமான நினைவு அவர்களிடம் சென்று சேருவதற்கு எந்த ஒரு திரையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள் சொல்லுது. மேலும் இந்த தர்ப்பணம் செய்கிறதுக்கு வசதி இருக்கிறவங்க, அதாவது கடற்கரை ஓரம் இருக்கிறவங்க கடற்கரை ஓரம் சென்று தர்ப்பணம் செய்கிறது, அல்லது நீர்நிலை பகுதிகளில் ஆறு ஓடைகள் இவைகளுக்கு பக்கத்தில் போய் செய்கிறது இன்னும் விசேஷமான பலனை கொடுக்கக்கூடியது தான். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எள்ளு தண்ணியை நம்ம முன்னோர்களை நினச்சி பார்க்கறது தான் முக்கியமான தர்ப்பணத்தில் மிக மிக முக்கியமான அமாவாசை திதி தர்ப்பணம் அப்படின்னு இந்த ஆடி அமாவாசையில்.
கடல் கரை ஓரம் இருந்துச்சுன்னா அங்கே போயும் நம்ம இந்த மாதிரி தர்ப்பணத்தை செய்யலாம். எல்லாமே நினைவுனால செய்கிறது தான். நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்கிறாங்க, ஆச்சாரியர்களை வச்சு பூஜாரிகளை மந்திரம் சொல்லி தான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. உலகத்திலேயே மிகப்பெரிய மந்திரம் காயத்ரி மந்திரம் தான். ஓம் பூர் புவ சிவ தஷவிதுர்வரேண்யம் பர்ஹோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரசோதயாத். ஓம் பூர் புவ சிவ தஷவிதுர்வரேண்யம் பர்ஹோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரசோதயாத் அப்படின்றது தான் உலகத்திலேயே மிகப்பெரிய மந்திரம். அதுக்கு அடுத்தது நவகிரக காயத்ரி மந்திரம் இருக்குது. அந்த மந்திரங்களெல்லாம் இந்த ஆடி அமாவாசையில் சொல்லும் பொழுது மிகவும் அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. சூரியனுக்குரியது ஓம் அஸ்வதாத்மகி பாசஹஸ்தாத்மகி தன்னோ சூரிய பிரசோதயாத் அப்படின்னு சொல்கிறது. சந்திரனுக்கு ஓம் பத்மஜாத்மகி ஹேமரபைத்திமிகி தன்னோ சந்திர பிரசோதயாத் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது செவ்வாய் கிரகத்திற்கு ஓம் வீரவஜாத்மகி விக்னஹஸ்தாத்மகி தன்னோ பௌம பிரசோதயாத் அப்படின்றது. புதனுக்கு ஓம் கஜத்வதாத்மகி சுகஹஸ்தாத்மகி தன்னோ புத பிரசோதயாத் அப்படின்றது. குருவுக்குரிய வியாழனுக்குரியது ஓம் ருஷ்வத்வதாத்மகி குருணிஹஸ்தாத்மகி தன்னோ குரு பிரசோதயாத் அப்படின்றதும். சுக்கரனுக்கு வெள்ளிக்கிழமை ஓம் அஸ்வதாத்மகி தனுரஸ்தாத்மகி தன்னோ சுக்ர பிரசோதயாத் அப்படின்றதும். சனீஸ்வரனுக்குரிய சனிக்குரியது ஓம் காகத்வதாத்மகி கட்கஹஸ்தாத்மகி தன்னோ மந்த பிரசோதயாத் அப்படின்றதும். ராகு பகவானுக்குரியது ஓம் நாதத்வதாத்மகி பத்மஹஸ்தாத்மகி தன்னோ ராகு பிரசோதயாத் அப்படின்ற மந்திரத்தை சொல்கிறதும். கேது மந்திரமான ஓம் அஸ்வதாத்மகி சூலஹஸ்தாத்மகி தன்னோ கேது பிரசோதயாத் அப்படின்ற இந்த கேது மந்திரத்தையும் இன்னும் இந்த சூரியனுக்குரிய மந்திரங்களை இந்த நாளில் நம்ம ஜெபிக்கிறது. ஓம் பாஸ்கராத்மகி மகத் விதிகராத்மகி தன்னோ ஆதித்ய பிரசோதயாத் அப்படின்றதும். ஓம் தினகராய பாஸ்கராய ஜோதி ஸ்வரூபாய சூரியநாராயணா தேவாய நமோ நமகா அப்படின்ற மந்திரங்களும். பைரவருக்குரிய காயத்திருமம் ஓம் சுவானத்வஜாத்மகி சூலஹஸ்தாத்மகி தன்னோ பைரவ பிரசோதயாத் அப்படின்ற இந்த பைரவ மந்திரங்களும். அடுத்தது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், அமாவாசை ஆடி அப்படின்னு சொன்னாவே அந்த ஆடி மாதம் அனைத்தும் அம்பாளுக்குரிய மாதம். அதனால் ஆடி அமாவாசையில் இன்னும் அம்பாளுக்குரிய மந்திரங்களை ஜெபிக்கிறது இன்னும் பல்லாயிரக்கணக்கான மடங்கு நமக்கு நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் முக்கியமான அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதி எழுதினது அபிராமி பட்டர் எழுதினது அதை நம்ம தியானிக்கிறது சொல்கிறது மிக அற்புதமான பலனை கொடுக்கும். ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளி அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பு நிறத்தாலை புவியடங்க காத்தாலை அங்குச பாசாங்கசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தானை முக்கணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே கருத்தன எந்தை தன் கண் ஆன வண்ணக் கனக வெற்றி பெருத்தனபாலும் பிள்ளைக்கு நல் பேரருள் கூர் திருத்தன பாரமும் மாரமும் செங்கைச்சிரமும் அன்பும் முறுத்தன ஊரலும் அம்மே என் முன் வந்து நிற்கவே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகவனுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதம்போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கடி மென்கடி குங்குமத்வயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி அந்தன் விழித்துணையே. அடுத்தது கிளியே கிளஞ்சர் மனதே கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கு இடமே என்னில் ஒன்றுமில்லா வெளியே வெளிமுத பூதங்களாக விடுத்த அம்மே அலியேன் அறிவளவர் களவானது அதிசயமே. அடுத்தது நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்சி சாயகி சாம்பவி சங்கரி சாமலை ஜாதி நஞ்சு வாயகி மாலினி வராகி சூலினி மாதங்கி என்று ஆய கிளர்த்தியுடையான் சரணன நமக்கே. அடுத்தது பிரிதுவர் சேர்வதற்கான துணையும் தொழு தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூக்கும் கனையும் கரும்பும் சிலையும் என் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனவே. அடுத்தது வந்திப்பவர் உனை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல்திசை நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரின் உன்னை சந்திப்பவர் கெளிதாம் பிராட்டி நிந்தின் அழியே. இந்த மந்திரங்களை இந்த அம்பாளுக்குரிய மந்திரங்கள் அபிராமி பட்டர் எழுதிய அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய முக்கியமான மந்திரங்கள். இவைகளெல்லாம் நம்ம ஜெபிக்கிறதுனால நமக்கு நம்மளுடைய உடல் நலம் மனநலம் பணநலம் ஆகியெல்லாம் 1000 மடங்கு கோடி மடங்கு பெருகி நன்மை விளையும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.